ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் குடும்பத்தினரை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு வெளியே வந்து வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட கணவரிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் உரிமம் பெற்று வைத்திருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஆண்டவரமலையைச் சேர்ந்தவர். இவருக்கும் என்ற மனைவியும் இரு மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு கோபிநாத் வீட்டில் மது அருந்தி கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரது மனைவி பிருந்தாவுடன் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த அவரது மனைவி பிருந்தா கணவர் தகராறில் ஈடுபடுவது குறித்து அவரது தாய் தந்தையிடம் மற்றும் அவரது சகோதரர் தினேஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார். உடனே அவரது தாய் தந்தை மற்றும் சகோதரர் ஆகியோர் ஆண்டவரமலையில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு வந்து கோபிநாத்திடம் ஏன் தகராறில் ஈடுபடுகிறீர்கள் என கேட்டபோது அதற்கு கோபிநாத் பிருந்தாவின் சகோதரர் தினேஷ்குமாருக்கும் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கோபிநாத் வீட்டை விட்டு வெளியே வந்து அவரது மனைவி, மகள்கள், மாமனார் ஆகியோரையும் வீட்டில் அடைத்து பூட்டிவிட்டு வெளியே வந்து இரட்டை குழல் துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கோபிநாத்தின் மனைவி சகோதரர் தினேஷ்குமார் காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு அழைத்து புகார் தெரிவித்துள்ளார். உடனே நம்பியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கோபிநாத்திடம் விசாரணை மேற்கொண்டு அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தர்ஷினி, வீட்டிற்கே வெளியே வந்து வாகனத்தை நோக்கி சுட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அச்சத்தில் போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கின்றன உறவினர்கள். மேலும் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.